ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா ரசிகர்கள் தலைமை நற்பணி மன்றத்தில் இருந்து சூர்யா ரசிகர்களுக்கு ஒரு தகவல் போயிருக்கு. இன்னொரு கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜயை தீவிரமான தளபதி வெறியர் ஒருத்தர் சந்திச்சிருக்காரு. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கோடை காலத்தில் வெயில் பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்குங்க. அதனால் மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தான் சூர்யா தலைமை நற்பணி மன்றத்தில் இருந்து சூர்யா ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க. அது என்ன வேண்டுகோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரியான இடங்கள்ல நிறைய தண்ணீர் கொடுக்க சொல்லி ஒரு உத்தரவு மாதிரி போட்டிருக்காங்க. அதுபோக நீர்மோர் பந்தல்களையும் அதிகமாக போட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சூர்யா நற்பணி இயக்கத்துக்கு ஒரு உத்தரவு மாதிரி சொல்லி இருக்காங்க. இதை கண்டிப்பாக சூர்யா ரசிகர்கள் செஞ்சே தீருவாங்கன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளட் டொனேட்டு, அன்னதானம் போடுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சூர்யா ரசிகர்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் இதையும் கண்டிப்பாக பண்ணுவாங்கன்ட்டு நினைக்கிறேன். எல்லா நடிகர்களுமே தங்களோட ரசிகர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல வேண்டுகோளை வச்சிங்க அப்படின்னா நாட்டுக்கும் ஒரு நல்லது நடக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ விஜய் மேட்ருக்கு வருவாங்க. நம்ம தளபதி விஜய்க்கு பார்த்தீங்கன்னா சினிமா பிரபலங்களே ஏகப்பட்ட பேர் ரசிகர்களாகவும் ரசிகைகளாகவும் இருக்காங்க. அந்த வரிசையில் டிராகன் படத்தோட இயக்குனர் நம்ம அஸ்வத் மாரிமுத்துவும் பார்த்தீங்கன்னா தளபதியோட தீவிரமான வெறியன். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயை போய் சந்திச்சிருக்காரு அஸ்வத் மாரிமுத்து. அது மட்டும் இல்லைங்க, கண்ணீர் மல்க பேசியிருக்காரு. அதுவும் விஜயை பார்த்த உடனே அஸ்வத் மாரிமுத்துவோட கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துருச்சான், அதாவது ஆனந்த கண்ணீர். இவர் பார்த்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து ரொம்பவே கடினமாக நான் ஒர்க் பண்ணுறதுக்கான காரணமே விஜய் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான். ஆனால் அது இனி நடக்குமா நடக்காதான்ட்டு தெரியாது. இவரை பார்த்ததே எனக்கு பெரிய விஷயம். அவர் என் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது என் கண்ணில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ணீரே வந்துருச்சே அப்படின்ற மாதிரி அஸ்வத் மாரிமுத்து தெரிவிச்சிருக்காருங்க. கூடிய சீக்கிரமே அஸ்வத் மாரிமுத்து விஜய் வச்சு படம் எடுப்பாரா? ஆனால் விஜயுடைய கடைசி படம் ஜனநாயகன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அஸ்வத் மாரிமுத்துவோடைய ஆசையும் நிறைவேறணுங்க. விஜய் வந்து சிஎம்மாவே ஆயிட்டாலும் அவர் கண்டிப்பாக ஒரு சில படங்களில் நடிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா விஜய் ரசிகர்களும் சந்தோஷமாக இருப்பாங்க.